ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகிலா பேசுகிறேன். எங்கள் வீடியோ பாருங்கள், எங்கள் சேனலை பாருங்கள். இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறோங்க. அது தேவையான வெங்காயம் 6 வெங்காயம் அரிஞ்சிருக்கோம், 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கிரேவிங்க, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேவிங்க. அதுக்கேற்ற மட்டன் வாங்கியிருக்கோங்க கிரேவிக்கு. இன்னும் கழுவலைங்க, கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. நம்ம இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு காட்டுறேங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குங்க, அதனால் பேசுகிறது கேட்குதான்னுட்டு கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. அதனால் நான் தாங்க பேசுகிறேன். வாய்ஸ் மாறி போச்சுன்னு நினச்சிக்காதீங்க, என்னோடய வாய்ஸ் தாங்க கோல்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்க போகிறோங்க. குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றுறேங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய்ங்க. வெங்காயம் வதங்கணும், தக்காளி வதங்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை, பிரிஞ்சி இலை போடுறோங்க. நம்ம 2 சோம்பு போடுறோங்க. தேவையான சோம்பு எடுத்துருக்கேங்க. இப்போ சூடாகி இப்போ இது பொரிய ஸ்டேஜுங்க. இது பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கணுங்க. இப்போ இது பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கோங்க. அது கூடயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க. கொஞ்சம் உப்பு இது வதங்குற வரைக்கும் அதுக்கு தேவையான உப்புங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோங்க. நம்மளுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போடணுங்க. இப்போ மட்டன் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கணுங்க. இது எவ்வளோ நல்லா வதங்குது பாருங்கள். அப்படியே வதங்கி கலர் மாறுங்க. இப்போ நம்ம முட்டை வேக வைக்க போகிறோங்க. இதில் தான் இது தேவையான அளவுக்கு அந்த சில்வர் கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றினா முட்டை வெந்துடுங்க. அதுக்கேற்ற தட்டு வைக்கிறோங்க. இப்போ நம்ம தட்டு வச்சுருக்கோங்க. அது முட்டையை வைக்கிறோங்க. இது முட்டை வச்சு இதுவே ஆன் ஆகிடுங்க. அப்புறம் நம்ம அதுவே ஆஃப் ஆகிடுங்க. தண்ணி சுண்டுடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடுங்க. ஆன் பண்ணியிருக்கோங்க. ஆவி வருதுங்களா? இந்த தண்ணியிலையே இந்த முட்டை வச்சா வெந்துடுங்க. இந்த மாதிரி மிஷின் நீங்களும் ஒன்று வாங்கிக்கோங்க. முட்டை வேக வைக்கிறது ரொம்ப சுலபங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதை மூட போகிறோங்க. ஆவி வருதுங்க. இப்போ முட்டையை நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம முட்டை மூடி வச்சுட்டோங்க. இந்த வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக ஆவி வருங்க. அதுவே வெந்துடுங்க. வெந்துருச்சுன்னா இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுங்க. தானாக ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பார்க்கலாம். இது முட்டை எடுக்கிறது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேங்க வீடியோ. லஞ்சுக்கு சாதம் வெந்துட்டுருக்குங்க. போட்டோம், வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் மாறிச்சுன்னா நம்ம தக்காளி போடலாங்க. இது நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான கிரேவி தாங்க நம்ம இப்போ செய்கிறோம். இப்போ நம்ம தக்காளி போட போகிறோங்க. இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. முட்டை ஆவி வந்துட்டுருக்குங்க. இப்போ எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டிருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். தக்காளி வதங்கிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோங்க. இந்த ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு. அதில் இன்னும் ஒரு அரை கப்பு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க.
இது வதங்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போடணுங்க. இப்போ நமக்கு இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து போட போகிறோங்க. இப்போ நம்ம மட்டன் போட போகிறோம். போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ நம்ம மட்டன் போட்டுட்டோம். இப்போ மஞ்சாத்தூள் போடுறோம். இப்போ நம்ம மஞ்சாத்தூள் போட்டுட்டோம். இப்போது மட்டன் மசாலா போடுறோம். இப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறோம். இதை ஊற்றிட்டு கிளறிட்டு நம்ம மூடி வச்சு விசில் போட போகிறோங்க. தண்ணி நம்ம தேவையானது ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான உப்பு, அது கூட மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம தூவிட்டு குக்கர் மூட போகிறோம். இப்போ முட்டை வெந்துருச்சு. நம்ம இதுலேருந்து எடுக்கணும். எவ்வளோ வீரில் விட்டுருக்கு பாரு. வீட்டில் விட்டாலே வெந்துடும் முட்டை. அப்புறம் முட்டை உரிக்கிறது காட்டுறேங்க. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ மூட போகிறோம். இப்போ இதில் 5 விசில் வரணுங்க. 5 விசில் வந்தால் மட்டன் ரெடி. முட்டை வேக வச்சு எடுத்துட்டோம். முட்டை உரிக்கணும். இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் திறக்க போகிறோம். திறந்துட்டோம். இப்போ கிரேவியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் குழம்பாகவும் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் நம்ம சுண்ட வைக்கலாங்க. இப்போ கலர்றேன். கொஞ்சம் குழம்பாக இருக்குங்க. கொஞ்சம் சுண்ட வச்சிடலாம். இப்போ கிரேவி ஆகிடுச்சிங்க பாருங்கள். எவ்வளோ கட்டியாக கிரேவியாக இருக்குது. சாதத்துக்கு, நம்ம டிஃபனுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு இது எல்லாமே தொட்டு சாப்பிட்லாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் கிரேவி. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ரைஸில் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துருக்கோங்க. இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த கிரேவி, முட்டை, மட்டனு ஒரு கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா மட்டன் பீஸ்? பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ரைஸ் கலந்து எடுத்துட்டோங்க. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டோங்க. நல்லாயிருக்கு. மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.